மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சுபமான தினமாக அமையும். சில நல்ல ஆரம்பங்களுக்கு சிறப்பான தினம். உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்புறும். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கு. தடைகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரம்பத்தை தரக்கூடிய தினம். புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடிய ஒரு தினம். நல்ல முன்னேற்றத்தை வெற்றியையும் தரும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சில தெய்வ பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் அகன்று நன்மைகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம்னு சொல்லணும். சில புதிய எண்ணங்கள் மனசில் உருவாகும். நம்ம மனசில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள் மறையும். மனசில் ஒரு நிம்மதி, சந்தோஷம் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். தெய்வ அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். குழந்தைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவனத்தோடு செயல்பட, பக்தியோடு செயல்பட நன்மைகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகள், தனம் இழப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் பணத்தை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய பேச்சுக்களிலும் சற்று கவனம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள், தோஷங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் மனதுக்கு வருத்தத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் நடுநிலை தவறாமல் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். செய்கிற தொழிலில் வெற்றிகள் ஏற்படும். சில நேரங்கள் அயல்நாட்டு பிரயாணத்தை பற்றி திட்டமிடுவீர்கள். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல தனவரவை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் நிலவும். உங்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கூட நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். முன்னேற்றமான ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய ஆபரணங்கள் வாங்குவது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இருக்கும். தெய்வ அனுகூலம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் நிலவும்.
அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் ஏற்படும், மனதில் சில பாரங்கள் ஏற்படும், எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம், கொஞ்சம் குழப்ப நிலையை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். தெய்வ அனுகூலம் என்பது மிக மிக முக்கியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், சுபங்கள் ஏற்படும், தன வரவு ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. இனிமையான சூழல், வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று தன விரயம் என்பது ஏற்படும். தொழிலில் சில நேரங்களில் பயணங்கள் ஏற்படலாம், எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் திட்டமிட்டு செய்ய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள், அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல அனுகூலமான ஒரு சூழல் ஏற்பட்டு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் கதவுக்கு வெளியில் நிற்கும்பாங்க, அது மாதிரியான தினமாக இருப்பதால் எதிலையும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கக்கூடாது, ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாக இது அமையும். குறிப்பாக பல நாட்கள் வசூலாகாமல் இருந்த பணம் வசூலாகிறது, பிதுர்ராஜித சொத்துக்கள் சேருவது, பெரியவர்களால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவது, மூத்தவர்களால் நன்மைகள் ஏற்படுவது போன்ற விஷயங்களை எல்லாம் குறிக்கிற தினமாக அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன. வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழிலில் சிறப்பான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. புதிய தொழில்கள் தொடங்குவதற்கோ சில புதுமையான விஷயங்களில் ஈடுபடுவதற்கோ நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான போக்கு ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் அதை அளவுக்கு அதிகமாக செயல்பட்டு அதனால் கெட்ட பெயர் வந்துவிடும், நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி ஏற்படும், நினைத்த காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி முடிக்கக்கூடிய தினமாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்கள் தோஷங்களையும் பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய அளவில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய ஒரு தினம். நீங்கள் மனசார நம்பிக்கையோடு தெய்வத்தை தொழும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பிரகாசமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால மனதில் சில குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் என்பது எதுவுமே இல்லை. மன தெளிவோடு நீங்கள் செயல்படும் பொழுது நன்மையான பலன்களே உங்களுக்கு ஏற்படும்.
ஒரே விஷயம் என்னென்னா, மனதில் உள்ள குழப்பங்களை நீக்கி மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் திடத்தோடு தைரியத்தோடு செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைஞ்சுவிடும். எதிர்பாராத நண்பர்கள் வருவாங்க, உதவிகள் எல்லா இடத்துலேருந்தும் கிடைக்கும். சில புதிய திருப்பங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினம். பிரச்சனைகள் உங்கள் சில நேரங்களில் உங்களுடைய பெயரை கெடுத்துவிடக்கூடிய அளவில் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். குறிப்பாக இளைஞர்களுக்கு படிப்பாகட்டும் இல்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் சந்தோஷமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தினமாக அமையும். புதிய மாற்றங்கள், எந்த காரியத்தில் தொட்டாலும் அது வளர்ச்சி அடைவது, வெற்றி பெறுவது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களே காத்திருக்கின்றன. குறிப்பாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.